ஹலோ எவ்ரிவன், நான் துவிஷா. வெல்கம் டு துவிஷாஸ் டெய்லி இங்கிலீஷ். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம இங்கிலீஷ்க்கான பேஸ் ஃபவுண்டேஷன் ஆல்ஃபபெட் பற்றி பார்த்தோங்க. அதில் ஒரு குட்டி சீக்ரெட் என்னென்னா, நமக்கு தமிழில் 247 லெட்டர்ஸ் இருக்குங்க. அதில் வச்சு வி ஆர் டூயிங் ஒண்டர்ஸ். அதாவது அதை வச்சு பேசுகிறோம், பழகுறோம், எழுதுகிறோம், அதில் வச்சு கட்டுரெல்லாம் எழுதுகிறோம். அப்படி இருக்கும்போது 247 லெட்டர்ஸே பழகிட்டோம். அப்போ இந்த 26 லெட்டர்ஸ் வச்சு இங்கிலீஷ் படிச்சிடலாம் இல்லைங்களா? அப்போது இந்த மைண்ட் செட்டோட நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ணோன்னா நம்ம குயிக்காக லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்னைக்கு டே 2 கான்செப்ட்குள்ளே போகலாங்க. டே 2 கான்செப்ட் என்னன்னா, இப்போது இதுக்கு முந்தின எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு வாக்கியத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது தாங்க வாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா இலக்கண கூறுகள்னு சொல்றோங்க. அது இங்கிலீஷ்ல முதல்ல 8 விஷயம் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா நவுன்ஸ்ன்னு சொல்றோங்க. NOUNS நவுன்ஸ் அப்படின்னு சொல்றோங்க. அடுத்தது ப்ரொனவுன்ஸ், வேர்ப்ஸ், அட்வர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், ப்ரிபோசிஷன்ஸ், கன்ஜெக்ஷன்ஸ், இன்டர்ஜெக்ஷன்ஸ். மொத்தம் 8 விஷயம் இருக்குங்க. இந்த 8 விஷயம் இவ்வளோ ஃபாஸ்டா சொன்னா எங்களுக்கு எப்படிங்க கேப்சர் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா நான் இப்ப இது என்னன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அப்போ இதோட டீட்டெயில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேங்க. கிளியரா இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா, ஒரு சமையலுக்கு எப்படி அஞ்சரை பெட்டி முக்கியமோ, ஒரு வெஹிக்கிளை வந்து ரெடி பண்றதுக்கு, ரிப்பேர் ஆன வெஹிக்கிளை ரெடி பண்றதுக்கு எப்படி டூல்ஸ் பாக்ஸ் முக்கியமோ, ஒரு வாக்கியம் அமைக்க இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியங்க. இது இல்லாம நம்மளால வாக்கியம் அமைக்கவே முடியாதுங்க. அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நவுனுங்க. இந்த நவுன்ங்கிறது பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல்லாம் என்னன்னு பாருங்க. ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அந்த பெயர்ச்சொல் எதெல்லாம் பெயர்ச்சொல்னா பீப்புள், பிளேசஸ், திங்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதை இன்னும் கூட நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. நேம்ஸ்னா பெயர்கள், பிளேஸ்னா இடங்கள், அனிமல்ஸ்னா மிருகங்கள், திங்ஸ்னா பொருட்கள். இதெல்லாம் எங்களுக்கு கிளாரிட்டி ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம வாக்கியத்துல அமைக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டா? இப்போ நவுன் அப்படிங்கிறது என்னன்னா, வாக்கியத்துல ஃபர்ஸ்ட்லயும் வரும், லாஸ்ட்லயும் வரும். அது எப்படின்னு நான் சொல்றேன். இந்த நவுனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. நேம்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, மிதுன், சோனாக்ஷி, வருண். உலகத்துல இருக்கிற எல்லா பேரும் நேம்ஸ் தாங்க. அது நவுன்னு குறிப்பிடுறோம். பிளேசஸ் பாருங்க, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, ஏசியா அண்ட் அமெரிக்கா. அனிமல்ஸ் பாருங்க, லயன், டைகர், டீர், எலிஃபென்ட். திங்ஸ் பாருங்க, சேர், பென், மொபைல் போன் அண்ட் பென்ஸ். இது எல்லாமுமே பேர் இல்லைங்களா? அது உலகத்துல உள்ள பேர் கொண்ட அனைத்தும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அது வந்து நவுன்னு சொல்லிடுறோம். ஒரு கிராமர் படி சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் நவுன் வருங்க. ஃபர்ஸ்ட்ல வந்தா அது சப்ஜெக்ட், லாஸ்ட்ல வந்தா அது ஆப்ஜெக்ட்னு நம்ம குறிப்பிடுறோம். சரி, அது என்னங்க சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்? அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சப்ஜெக்ட்னா எழுவாய். எழுவாய்னா ஒரு வாக்கியத்துல அது வந்து செயலை செய்யும். இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஆக்ஷன்ஸ்னா செயல்கள். ஓடுறது, நடக்கிறது, பாடுறது, குதிக்கிறது, அந்த மாதிரி செயல்களை குறிக்கிறது வந்து சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா செய்யப்படும் பொருள். ஒரு வாக்கியத்துல கடைசியா வரும், ஆனா இது வந்து செயலை செய்யவே செய்யாதுங்க. இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ரோஷினி இஸ் அ டாக்டர். ரோஷினி ஒரு மருத்துவர். ரோஷினிங்கிறது ஒரு பேரு, அதனால அது நவுனு. டாக்டர் அப்படிங்கிறது அதுவும் ஒரு பேர் தான். நம்ம மருத்துவர்ங்கிறது ஒரு பேர் தான் இல்லைங்களா? அது நம்ம இங்கிலீஷ்ல டாக்டர்னு குறிப்பிடுறோம். அப்போ அதுவும் கண்டிப்பா நவுன் தான். அப்போ ரோஷினி சப்ஜெக்ட், அது எழுவாய், வாக்கியத்துல ஃபர்ஸ்ட்ல வரும். டாக்டர் அது ஆப்ஜெக்ட், அது வந்து செய்யப்படும் பொருள் நம்ம சொல்றோங்க. அது வந்து வாக்கியத்துல கடைசியில வரும். இப்போ நம்ம கேட்கலாம், நாம பிகினர்ஸா இருக்கோம். இந்த ரோஷினி இஸ் அ டாக்டர் அப்படிங்கிற சென்டென்ஸே எப்படிங்க அமைக்கணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களோட கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். அப்படி பார்த்தோம்னா இந்த பேஸ் ஃபவுண்டேஷன் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. இப்ப நான் என்ன சொல்லி தருவேன்னா டெய்லியும் ஒரு நாளும் இந்த நவுன்னா என்ன, அது எங்க வரும், இன்னைக்கு பார்த்த மாதிரி நாளைக்கு ப்ரொனவுன்னா எங்க, அது எங்க வரும். இப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருக்க 8 விஷயமும் ஒரு வாக்கியத்துல எங்க வரும், அதோட பயன்பாடு என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம்
இந்த சப்ஜெக்ட்ல நவுன்னா என்னன்னு நம்ம பார்த்த மாதிரி அதுக்கு பக்கத்துல வர இஸ்னா என்ன, அதுக்கு அதுக்கு பக்கத்துல வர ஏனா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம தெளிவா பார்ப்போம். அப்போ இது எங்க வரும், எந்த காலத்துக்கு வரும், நிகழ்காலத்துக்கு வருமா, இல்ல இறந்த காலத்துக்கு வருமா, இல்ல எதிர்காலத்துக்கு வருமான்னு நான் சொல்லி கொடுப்பேன். அது இன்னொரு பிக் சீக்ரெட்டோட அந்த செஷனுக்கு நாம போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இலக்கண கூறுகளை நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. ரெவினா இஸ் a டீச்சர். ரெவினா ஒரு ஆசிரியை. ரெவினா சப்ஜெக்ட், அது ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு. டீச்சர் அது ஆப்ஜெக்ட், அது லாஸ்ட்ல வந்திருக்கு. இது 2 நவுனுங்க. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நவுன் எங்க வரும், அதோட பயன்பாடு என்ன. இதே மாதிரி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட பயன்பாடு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க நெக்ஸ்ட் செஷன்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் யோர் பேஷன்ஸ். தேங்க்ஸ் a lot.